தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன்னுடைய தாலி பாக்கியத்தை காப்பாற்றவும், உன் உறவை பிரித்த நபரிடம் இருந்து உன் உறவை மீட்டெடுத்து இந்த உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றவும் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. இந்த பதிவானது உன்னுடைய மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மன வாழ்க்கையும் அந்த பிரச்சனைகளையும் எப்படி சரி செய்வது என்று, ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று, யாரால் இது தொடங்கியது என்று, யார் செய்வனை செய்யப்பட்டு உன் உறவு மாறியது என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே. அதனால் உறவு பிரச்சனை இருந்தால் மட்டும் இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஏனென்றால் உன் உறவு அதிகமாக உன் மீது அன்பாய்தான் இருந்தது. ஆனால் அளவுக்கு மீறி என்னுடைய தங்க பிள்ளை வைத்து விட்டது. இப்பொழுது தன்னுடைய உறவு பிரிவாலும் தன்னுடைய உறவு மாற்றத்தாலும் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு நிமிடமும் மரண வலியை சுமந்து கொண்டு கண்ணீரோடு தத்தளித்து தனிமையில் அழுது கொண்டிருக்கிறது. சரியாக சாப்பிடுவதும் இல்லை, சரியாக உறங்குவதும் இல்லை. என் உறவு எப்பொழுது வரும்? என் உறவு மனம் திருந்தி வருமா? என் உறவு எந்த நேரத்தில் என்னை புரிந்து கொண்டு வரும் என என்னுடைய தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர் வடித்து கலங்கி நிற்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ கண் கலங்காதே. ஏன் தெரியுமா? உன்னுடைய நேர்மையான வாழ்வில் நல்லவர்களை தான் நான் கொண்டு வருவேன். உன்னை ஏமாற்றியவர்களோ துரோகம் செய்தவர்களோ என்னுடைய தங்க பிள்ளையை இனிமேல் ஏமாற்ற முடியாது. உன்னுடைய அப்பாவி தனத்தை பல பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், உன்னை பலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் என் தங்க பிள்ளை நேர்மையாக வாழ்கிறது, நியாயமாக வாழ்கிறது. இன்று வரை இந்த தாய் இந்த வாக்கை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த உறவோடு நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, எத்துணை செய்வினைகளை செய்து உன்னை விட்டு அவர்கள் பிரிக்க வைக்கிறார்களோ, எத்துணை செய்வினை செய்து அவர் வசமாக்குகிறார்களோ, அத்துணை செய்வினைகளையும் தகர்த்து எறிந்து உன் உறவு உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனை நான் கட்டாயமாக கொடுப்பேன். ஏனென்றால் ஒரு உறவு அன்பை வைத்திருக்கும் பொழுது வேறொரு அன்பை தேடக்கூடிய நபர்களுக்கு தக்க பாடத்தை தக்க நேரத்தில் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் செய்த தவறு என்ன என்று தெரியும். ஆனால் அதன் பிறகுதான் என் தங்க பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே? அருமை இல்லாத இடத்தில், அதனுடைய பெருமை தெரியாத இடத்தில் அது வைரமாக இருந்தாலும் தகுதியற்ற இடத்தில் கற்களாக தான் தெரியும். நீ யார்? உன் நலம் என்ன? உன் நல்ல குணம் என்ன? உன்னுடைய பண்பு என்ன என்று உன்னை விட்டு பிரிந்த உறவிற்கு நான் தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். அதற்குண்டான கட்டாய காலம் வந்துவிட்டது. இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்த உறவின் முடிவுகள் அதே போல் அங்கு இருந்து உன்னிடம் வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. அந்த இடத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் உன் உறவிற்கு. ஏமாற்றம் என்றால் என்ன, அது எப்படி வலிக்கும் என்று உன்னுடைய உறவு ஒவ்வொரு நாட்களும் உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ ஏமாந்து எவ்வளவு கண்ணீர் வடித்தாயோ அத்துணை அதை விட பல மடங்காயிரம் உன்னுடைய உறவானது, உன்னை ஏமாற்றிய உறவானது இப்பொழுது இரவு பகல் பாராமல் அழுது கொண்டிருக்கிறது. ஏனென்றால் என்ன விதைக்கிறார்களோ அதைதானே அறுவடை செய்ய முடியும். வாழ்க்கையில் துரோகத்தை விதைத்தாலும் ஏமாற்றத்தை விதைத்தாலும் அதைதான் அறுவடை செய்ய முடியும். என் தங்க பிள்ளை நல்ல விஷயத்தை விதைத்தது, நல்ல விஷயத்தை செய்தது. அதனால்தான் இன்று என் தங்க பிள்ளை கஷ்டமான சூழ்நிலையில் கூட, கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட, தங்க பிள்ளையே நான் இருக்கிறேன், கண்ணீர் வடிக்காதே என்று இந்த தெய்வத்தாய் வாராகி தாய்
தாய் உன் கண்ணீரை வரவிடாமல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் வருகிறேன் என்று என்னுடைய தங்க பிள்ளையின் நல்ல மனதிற்கு நான் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்த உறவு நிர்கதியாக கண்ணீர் துடைக்க கூட ஆறுதல் இல்லாமல், ஆறுதல் சொல்லக்கூட ஒரு நபர் இல்லாமல் நிர்கதியாக நின்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் என்னுடைய தங்க பிள்ளையின் காலில் விட வைக்கப் போகிறேன். இந்த விழக்கூடிய நேரமானது வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமாக விழத்தான் போகிறார்கள். ஏனென்றால் துரோகம், ஏமாற்றம் என உன்னை விழ வைத்து உன்னை விரக்தியாக வாழ்க்கையில் வெறுமையாக பார்த்து அவர்கள் கைகொட்டி சுரித்தார்கள் அல்லவா? இன்று அவர்கள் விழுந்த அடி பலமாக ஊரே கைகொட்டி சிரிக்கும் அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை நடந்திருக்கிறது. கூடிய விரைவில் அந்த இடத்தில் என்ன லீலை நடந்தது, என்ன நான் செய்தேன் என்று கூடிய விரைவில் உனக்கு தெரியப்படுத்துவேன். பிறகு பார், இந்த தாய் சொன்னது அனைத்தும் உண்மை தாயே என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய். எனக்காகவா தாயே நீங்கள் செய்தீர்கள்? எப்பொழுதும் என்னுடனே இருங்கள், எனக்கு துணையாக இருங்கள் என்று என் தங்க பிள்ளை கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு என் திருக்கோவிலுக்கு ஓடோடி வரப்போகிறது. என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீர் வடித்தால் என் இதயத்தில் இருந்து ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் வடியும் என்பதை மறந்து விடாதே. நீ அழாதே என் தங்க பிள்ளையே. நீ அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளை அவர்களை நினைத்து நினைத்து அழும் பொழுது இந்த தாயும் கண்ணீர் வடிக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை சந்தோஷமாக பார்க்கத்தான் இந்த தாய் ஆசைப்பட்டேனே தவிர ஒவ்வொரு நாட்களும் உன்னை கண்ணீர் வடிக்க அப்படியே நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை. நீ ஒவ்வொரு நிமிடமும் சில விஷயங்களை உண்மையாக இருந்து, நியாயமாக இருந்து நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீ அழாதே, தைரியமாக இரு. நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் நினைத்து வருத்தப்படாதே. ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாராகி தாய் உனக்கு உதவி செய்ய 7 கடல் தாண்டி கூட நான் வருவேன். என்னை நினைத்து தாயே எங்கே இருக்கிறீர்கள், எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று நீ கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்து நிற்பேன் என் தங்க பிள்ளையே. நீ அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அழாதே என் தங்க பிள்ளையே. நீ நினைத்ததை நடத்தி வைக்கிறேன். என்னை முழுமையாக நம்பு. ஒவ்வொரு நிமிடமும் நீ சாதிக்க போகிறாய். நீ செல்வம் செழிப்போடு வாழப்போகிறாய். கடன் பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க போகிறேன். உன் கணவனை நான் மீட்டெடுத்து உன் கரங்களில் ஒப்படைக்க போகிறேன். உன் காதலனை மீட்டெடுத்து கையில் ஒப்படைக்க போகிறேன். உன் காதலியை மீட்டெடுத்து உன் கையில் ஒப்படைக்க போகிறேன். உன்னுடைய மனைவியையும் மீட்டு நான் ஒப்படைக்க போகிறேன். வருத்தப்படாதே என் தங்க பிள்ளைகளே. நீங்கள் வருத்தப்பட்டால் இந்த தாயால் ஒருபொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது. நீ செய்தது நல்லது என்றால், நீ நடத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லது என்றால், நல்லதே நினைத்தால், நல்ல விஷயத்தை செய்திருந்தால் இந்த தாய் உனக்கு வருவேன். யாருடைய துணை இல்லை என்றாலும் இந்த தெய்வத்தாயின் துணை இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் இழந்த அனைத்து விஷயத்தையும் இரட்டிப்பு மடங்காக பெருக்கி உன் வாழ்க்கையில் எல்லையில்லா சந்தோஷத்தை ஒவ்வொரு நாட்களும் கொடுத்து உன்னை இன்பமாக வாழ வைக்க இந்த வாராகி தாய் வந்து கொண்டே இருக்கிறேன். நிம்மதியாக சந்தோஷமாக போய் சாப்பிட்டு நீ உறங்க வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். உனக்கு பிடித்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். சிறிது காலம் மட்டும் பொறுமையாக இரு. அனைத்து நல்ல விஷயமும் அடுத்து அடுத்து உனக்கு நடக்கும். நான் நடத்தி வைப்பேன் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு. அனைவரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் மலரட்டும் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் 100 பீப்புள்ஸ்க்கு saree வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். saree வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரி மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிங்க. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான்.
ஸோ இது எல்லாருமே வந்து வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வேர் பண்ணியிருக்கிற saree. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்குது saree எல்லாம் கலெக்ஷனு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.